பர்கர், பீஸான்னு ஜங்க் சாப்பிட்டு வெயிட் ஏத்துறது விஷயமே இல்ல. பட் ஒரு வாட்டி கிளீன் பல்ப் பண்ணணும்னு நெனச்சு இறங்குனீங்கன்னா, இங்க கதையே வேற. கேலரி கவுண்ட் பண்ணணும், டைமுக்கு கரெக்ட்டா சாப்பிடணும், ஜிம்முக்கு போகணும். இது இல்லாம ப்ராக்ரஸ தனியா ட்ராக் பண்ணணும். கேலரி வந்தாலே கணக்கு பார்க்காம செலவு பண்றாங்க. கேலரிலாம் எப்படி ப்ரோ கால்குலேட் பண்ண முடியும்? நீங்க கேட்கலாம். எனக்கு புரியுது. அப்ப எப்படி தான் கிளீன் பல்க் பண்றதுன்னு கேட்டா, வீடியோ சேவ் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த கிளீன் பல்க்க 2ஆ பிரிச்சுக்கிட்டேன். ட்ராக்கிங், ஃபுட் கன்சம்ப்ஷன். எல்லா ஃபுட்டுக்கும் கேலரி எடுக்கிறத விட, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வெயிட் எடுக்கிறது ஈஸி தான். ஸோ இது மாரி ஒரு டேபிள போட்டு செவுத்துல ஒட்டிக்கலாம். ஒட்டுறதுக்கு முன்னாடி எதுனா எழுதணும்ல. காலம்ல டேஸ், ரோஸ்ல வீக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். 12 வீக்ஸ் தான் என்னோட டார்கெட். 4 வீக்ஸ்க்கு 1 கேஜி கெயின் பண்ணா போதும். இப்ப டெய்லி மார்னிங் நான் வெயிட் எடுக்கணும். அத வீக் 1 மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேன்னு ஃபில் பண்ணிட்டே போவேன். இப்ப இந்த வீக்கோட மீன் வேல்யூ, அதாவது 7 டேஸ் எடுத்த வெயிட்ட எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 7ன்னு போட்டா ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்ப தெளிவா கேளுங்க. ஐம் நாட் கோயிங் டு கம்பேர் மை டெய்லி வெயிட். வீக்லி கம்பேரிசன் மட்டும் தான் இங்க இருக்க போகுது. சிம்பிளா சொல்றேன்னா, வீக்லி 400 கிராம்ஸ், 500 கிராம்ஸ் வெயிட் ஏறுறேன்னா கரெக்டான ப்ராக்ரஸ் பண்றேன். இல்ல நான் வெயிட்டே ஏறலன்னா, ஃபுட் கன்சம்ப்ஷன அதிகம் பண்ணணும். இல்ல ஒரு வாரத்துக்கு 1 கிலோ மேல ஏறுறேன்னா, அப்போ ஃபுட்ட கம்மி பண்ணணும். நான் சிஸ்டமேட்டிக்கா ஃபுட்ட மாத்திட்டேன். மார்னிங் எழுந்ததும் ரெட் பனானா காஃபி, ஜிம்முக்கு போவேன். ரிட்டர்ன் ஆனதும் எக்ஸ் இல்ல ஓட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் மில்க் ஷேக் வித் பீனட் பட்டர். லஞ்ச் ஈவினிங்ல எக்ஸ் இல்ல பிரெட் ஆம்லெட் அது மாதிரி. நைட்டு டின்னர். நான் சொன்னது 7 மீல் ஆச்சு. டெய்லி பனானா சாப்பிடுறதே எனக்கு பிரச்சனை இல்ல. டெய்லி எக் சாப்பிடுறது ஆக்சுவலா நான் எக்ஸ் எல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆப்பிள் மில்க் ஷேக் போர் அடிச்சா யூ கேன் கோ வித் மேங்கோ மில்க் ஷேக் ஆர் சம் அதர் ஃப்ரூட்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி ட்வீக்ஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா மாத்தினதுனால ரொம்ப நாளைக்கு என்னால இதை பண்ண முடிச்சது. Now you clearly know you need to increase your food or reduce it. So this is how you can do the clean bulk without calculating the calories of each and every food you eat. இப்படி தான் என்னோட 70 கேஜி லீன் பல்க் பண்ணணுன்ற இயர்லி கோலை சிம்பிளா அட்டைன் பண்ணேன். இன்னும் வேற வேற இயர்லி கோல்ஸ் எனக்கு மிச்சம் இருக்கு. இதெல்லாம் முடிச்சனா இல்லையான்னு நான் சொல்றேன். தொடர்ந்து பேசுவோம். ராகேஷ்.